இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து சாதம், பச்சை கலராக வரக்கூடிய கிளி பச்சை கலரில் வரக்கூடிய கீரை கடையில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதை நான் அப்புறமா வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே கீரை தண்டுலேருந்து பண்ண உசிலி இது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பச்சை கலராக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். அப்பளம் வத்தல் தான் தொட்டுக்க. இந்த கீரை வந்து முளைக்கீரையில் பண்ணணும், இளங்கீரையாக இருக்கணும். அதை தண்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கீரை கடைஞ்சிக்கணும். அது பாருங்கள், தண்டோட உசிலி அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை வந்து முளைக்கீரை, வெங்காயம், பூண்டு, மிளகா, அது 3 தான். காஞ்ச மிளகா போட்டு வதக்கிட்டு நல்லா கீரையை போட்டு வேக வச்சு ஒரு 2 நிமிஷம் தான் வேகணும். கீரை வேக வச்சு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி சாதம் நல்லா அழகாக பச்சை கலராக வரும். இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க கூட இந்த கீரை முளைக்கீரை கிடைக்கலன்னா பேபி ஸ்பினச் கிடைக்கும் காஸ்கோலெல்லாம். அது ஒரு பெரிய பாக்ஸில் கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திண்டாட வேண்டாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கீரை பாதி பாக்ஸுக்கு மேலே பத்தாது. கீரை அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் சரியான அளவுக்கும் வரும். வெறும் கீரை மட்டும் போட்டு கடையிறதுனால உங்களுக்கு நிறைய கீரை தேவைப்படும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பேரன் பேத்திலாம் ஸ்பினச் ரைஸ்னுட்டு அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும் அது. இது வந்து கீரை தண்டில் பண்ண உசிலி. 2மே போட்டிருக்கேன், வீடியோ பாருங்கள். அந்த உசிலியும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கீரை வந்து முளைக்கீரைன்னு பேர். இதோட தண்டு தான் வந்து பெரிய கீரை தண்டாக வர்றது. அதாவது மனுஷன் கொழுத்தா கீரைத்தண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு டயட் கீரை. இது கொழுப்பை நல்லா கரைக்கும். யானை கொழுத்தா வாழைத்தண்டு, மனுஷன் கொழுத்தா கீரைத்தண்டு. அந்த தண்டு கீரை தான் இது. இளம் பருவம். செஞ்சு